இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 23, 24, 25 வசனங்களை தியானிக்கலாம். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷருக்குள்ளிருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். இன்றைக்கும் உலகத்தில் வாழ்கிற பெரும்பாலான மக்களுக்கு தெரியும், ஜனங்களுக்கு தெரியும், வைத்தியரெல்லாம் கைவிட்டுட்டாலும் இயேசுவிடத்தில் போனால் அற்புதங்கள் நடக்கும். அந்த இடத்துல போய் அந்த ஊழியக்காரன் மூலமாக இயேசுவினிடத்தில் ஜெபித்தா அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் நடக்கும்னு சொல்லி இன்றைக்கு அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் கொண்டவர்களாக வாழ்கிற அநேகரை பார்க்கிறோம். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் 2 விதமான ஜனங்களை பிரித்து காட்டுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இயேசுவை தேடி வருகிற ஜனங்கள் காணப்படுகிறார்கள். இயேசு போதும், இயேசு எனக்கு வேண்டும், இயேசுவை என் சொந்த இரட்சகராக நான் வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஒரு கூட்டத்தார். இன்னும் கொஞ்சம் பேர் இயேசுவினிடத்தில் கிடைக்கிற அற்புதங்கள், இயேசுவினால் செய்யப்படுகிற அடையாளங்கள், இவைகள் எங்களுக்கு போதும். அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடினால் இருதயத்தை பார்க்கிறான். இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் மைனாரிட்டி என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். மிகவும் குறைவானவர்கள்தான் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்முடைய கவர்மெண்ட் சொல்லக்கூடியதாக இருக்கிறதை அவைகளிலும் ஆண்டவர் கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தார் என்று சொன்னால், அற்புதங்களுக்காக ஆண்டவர்களை பின்பற்றுகிறவர்கள் என்கிற ஒரு கூட்டமும், அங்கே ஆண்டவராகிய இயேசுவின் மேல் உண்மையான அன்பு கொண்டு அவர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுத்தார், தன்னுடைய எல்லா சொட்டு இரத்தத்தையும் சிந்தினார், ஒரு மண்புழுவை போல அவர் அங்கே நசுக்கப்பட்டார் என்று சொல்லி நினைத்து ஆண்டவருடைய அன்புக்காக ஒரு பவுல் சொல்லுகிறது போல, என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி சவால் விட்டு வாழ்கிறவர்கள் மிகவும் குறைவானவர்களாகவே காணப்படுகிறார்கள். அதே காரியம்தான் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுதும் நடக்கிறது. எருசலேமில் அநேக அற்புதத்தை கண்டு அவர் நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கிறாங்க. ஆனால் அங்கே ஆண்டவர் இருதயத்தை அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது நாமத்தின் மேலே விசுவாசம் இருக்குது. இயேசுவை அவர்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு விரும்பலை, மேசியாவாக ஏற்றுக்கொள்ள விரும்பலை. அதனால் அவர்களை நம்பி ஆண்டவர் இணங்கலை, அவர்களை அரவணைத்து கொள்ளவில்லை என்றே நாம் சொல்ல முடியும். மனுஷருக்குள்ளிருப்பதை, உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இல்லை. இதே காரியத்தை உறுதிப்படுத்தும்படியாகத்தான் தன்னுடைய முதல் அத்தியாயத்தில் 12வது வசனத்தில் யோவான் எழுதுகிறார், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. நாமத்தின் மேலே விசுவாசம் வைப்பது வேறு, அதனைத் தொடர்ந்து அவரை ஏற்றுக்கொண்டவர்களாய், சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களாய், உமக்கு என்னுடைய வாழ்க்கையை தருகிறேன், நீர்தான் என்னுடைய சொந்த இரட்சகர், நீர்தான் என்னுடைய தெய்வம், நீர்தான் என் வணக்கத்திற்குரியவர், நீர்தான் ஆராதிக்கப்படத்தக்கவர், நீர் ஒருவரே ஆராதிக்கப்படக்கூடியவர், நீர் ஒருவரே எனக்குள் வாழ்கிறவர் என்கிற ஒரு முழு விசுவாசத்தோடு கூட அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அத்தனை பேர்களும் விசுவாசம் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, இயேசு என்கிற நாமத்தில் அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும்னு சொல்லி விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், சொந்த இரட்சகர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அற்புதங்களுக்காக மாத்திரம் அவரை பின்பற்றாதபடிக்கு, ஆண்டவரே நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே,
உலகத்தில் வந்து எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறீரே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி எழுதியிருக்கிறதே. ஆகவே என்னுடைய வாழ்க்கைக்கு நித்திய ஒரு ஜீவனை தருகிறவர், நித்திய காலமாக வாழ்கிற வாழ்க்கை எனக்கு பரிசாக தருகிறவர், உம்மை நான் என்னுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டு உமக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு வாழ்க்கையில் நான் வாழ்ந்துவிட விரும்புகிறேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.